திருப்பதி பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்ய ராமானுஜரால் பணிக்கப்பட்டவர் திருமலை நம்பிகள். தினமும் பெருமாள் திருமஞ்சனத்துக்கு நீர் எடுத்து வருவது, அதாவது கோயிலிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பாப விநாசம் தீர்த்தத்துக்கு தினமும் மலைப்பாதையில் நடந்து சென்று தீர்த்தம் எடுத்து வரும் கைங்கரியம் அவருடையது. முதுமையை அடைந்து விட்டாலும் அதை சிரமம் என்று நினையாமல் தினமும் சென்று நீர் எடுத்து வந்தார். தள்ளாட்டமும் மூச்சிறைப்புமாக நீர் எடுத்து வரும் திருமலை நம்பிகள் முன்பாக ஒரு வேடுவ இளைஞனாக பெருமாள் தரிசனம் கொடுத்தார். தாத்தா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். நீர் கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொல்வது பாவம். அதனால் வேடனுக்கு நீர் கொடுத்தால் மீண்டும் போய் நீர் எடுத்து வர வேண்டும். தம்பி, நான் உனக்கு தண்ணி தரேன், நீ ஒரு சின்ன உதவி செய்யணும். பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய நீர் வேண்டும். எனக்கோ வயதாகி விட்டது, அதனால் குடித்து முடித்ததும் மீண்டும் தீர்த்தக்கரைக்கு போய் நீயே நீர் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வேடன் ரூபத்தில் இருந்த பெருமாளோ புன்னகைத்து அவரோட விளையாட திருவுளம் கொண்டார். தாத்தா, நான் ஒன்றும் தாகத்தில் கேட்கல, நீங்கள் தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சரி என்று திருமலை நம்பிகள் சில அடி நடந்ததும் வேடன் என்ன பண்ணால், ஒரு அன்பு எடுத்து குடத்தின் மீது ஏதான் குடமுடைந்த நீர் கொட்டியது. ஒழுகிய நீரை வேட ரூபத்தில் பெருமாள் குடித்தார். இதை கண்ட திருமலை நம்பிகள் அயர்ந்து போனார். தம்பி, நான் உனக்கு நீர் தரேன்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறார். நான் இன்னும் இவ்வளோ தூரம் போய் எடுக்கணுமே, பானையை வேற உடச்சிட்டே அப்படின்னு புலம்புறார். உடனே அந்த வேடன் தன் வில்லை எடுத்து இன்னொரு அம்பை ஏறார் பாறை மீது. அவ்வளோதான், அங்கே ஒரு சிறு ஊற்று அருவியாக கொட்டியது. தாத்தா, இதுவும் புண்ணிய தீர்த்தம்தான், ஆகாயத்திலேருந்தே கொட்டுது பாருங்க என்று சொல்லி சிரித்தார். திருமலை நம்பிகளுக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்தது. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். நம்பிகளை ஆசீர்வதித்து, நீர் இனி இங்கேயே நீர் எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் முடியாத நாள்களில் என் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கும் பங்காரு பாவியில் நீர் எடுத்து அபிஷேகம் செய்யலாம் என்று சொன்னார். பெருமாளே உரிமையோடு தாத்தா என்று அழைத்ததால் அவருக்கு தாத்தாச்சாரி என்ற பெயர் உண்டாயிற்று. கோகர்ப தீர்த்தத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆகாசகங்கை. இங்கு ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்ததால் இது அஞ்சனாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஸ்ரீ அஞ்சனா தேவி, ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. படிகளில் இறங்கி சென்று ஆகாச கங்கையை தரிசிக்கலாம். இறங்கும் போதே அருவியின் இசையில் இதயம் அமைதி பெறும், புத்துணர்ச்சி பிறக்கும். திருப்பதிக்கு செல்லும்போது ஆகாச கங்கையையும் பார்த்து வரலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.